சிஎம் விஜய் அவர்கள் டைரெக்டாக இப்போ வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் ஒரு பொது மேடையில் சிஎம் விஜய் அவர்கள் என்னுடைய நண்பரே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரபலமான நடிகரும் இயக்குனருமான ஒரு பிரபலம் சிஎம் விஜய் அவர்களையும் த்ரிஷாவையும் பொது மேடையில் கலாச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சுனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சமீபத்தில் இந்த டிவிக்கு ஆட்சி நல்லாவே இல்லை, அவர் என்ன அழகாக ஆட்சி பண்ணுறாருன்ட்டு எதிர்கட்சியில் இருக்கிற முக்கியமான பெரும்புள்ளிகள்லாம் நேருக்கு நேராக சவால் விடுற வகையிலையும் சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்றாற் போல் நிறைய கேசஸில் டிவிக்கு அமைச்சர்கள்லாம் சிக்கிட்டு இருந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் சிஎம் விஜய் அவர்கள் என்ன இதுக்கும் வாயை திறக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். ஏன்னா அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு, இதில் நிறைய வார்னிங்கை கொடுத்துருக்காரு. முறைகேடு, லஞ்சம், இது எல்லாத்துலேயும் யாருடைய பேரில் அடிப்படுதோ இதுக்கப்புறம் அவங்களுடைய பதவியே பறி போயிடும், ஜாக்கிரதையாக இருங்க. இதுக்கப்புறம் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த ஒரு முறைகேடலும் இந்த ஒரு அமைச்சர்கள் சிக்கக்கூடாது, யாரும் இருக்கவும் கூடாது. யாருடைய நேமாக இருந்ததுன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்கன்ட்டு வேறு லெவலில் பேசியிருக்காரு. உண்மையால் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கஜானால இவ்வளோ லட்சம் கோடி வந்து சேர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சிஎம் விஜய் அவர்கள் பொது மேடையில் பேசியிருந்தார். இந்த மாதிரிலாம் யார் சொல்லுவாங்க அப்படின்ற கேள்வி வந்த நிலையில் அவர் 2500 கொடுத்துருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. ஆனால் எப்பவும் போல் 1000 ரூபாய் தான் அக்கௌண்ட்டுக்கு வந்ததாக பல பெண்களும் சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் 2500 வரும். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கை என்றைக்குமே மீற மாட்டார், காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இதே 2500 வச்சு தான் இப்போ சீமான் அவர்கள் பொது மேடையில் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. என்னன்னா அவர் ஒரு விருது விழாக்கு போயிருந்தாரு, அங்கே பெண்களை பற்றியும் புகழ்ந்து பேசியிருந்தாரு. பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களை மதிக்காதவங்க யாருமே முன்னேற முடியாது, அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு நினைக்கும் போது அருவருப்பாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு விடுதலை நாங்கள் தான் கொடுத்தோன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்கள் இல்லைன்னா நாமளே இல்லைன்றது அவங்க யாருக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், விடுதலை கொடுக்கறது, இது எல்லாம் இன்னொருத்தங்க ஆண்கள் பெண்களும் சமம். ஆனால் இங்கே ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள்ன்றாங்க. ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எதனாலனா ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் தான், ஆண்களுக்கு நிகரானவர்கள்லாம் சொல்லக்கூடாது, ஆண்கள் யாரும் ரொம்ப பெரியவங்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். இதை தொடர்ந்து எல்ஐடியில் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய கட்சி ஆட்களுடைய புகைப்படங்கள், பிரபலங்கள், தலைவர்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்தது. அதற்கு அப்படியே ஒரு வார்த்தைகளும் கொடுத்துருந்தாங்க. நட்பு, முன்னேற்றம், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் ஒவ்வொருத்தரை பற்றி பேசும்போது அன்பாக இருப்பார் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருந்தார். என்னுடைய தலைவன் விசிக தலைவரான திருமாவளவன் அவர்களுக்கு பாராட்டுக்கள், எவ்வளோ பாராட்டினாலும் அவருக்கு போதாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அறிவுரை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இருந்தது, ஆனால் அவர் சிஎம் விஜய் அவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருந்தார். இவர் என்னுடைய தம்பி தான், இவர் இந்த தலக்கணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யாருமே இருக்கக்கூடாது, நம்ம சிஎம் ஆகிட்டோம் பிரதமர் ஆகிட்டோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக நம்ம பிரதமரை எடுத்துக்கலாம். எத்தனை முறை மோடிஜியே பிரதமராக இருக்கார், அவர் நினச்சிருந்தா நான் பிரதமர் அப்படின்ட்டு ஒரு தெனாவட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மக்களுக்காக யோசிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் கூட்டங்களில் பேசுகிறாரு, நிறைய அப்டேட்ஸை பார்க்க முடியுது. இந்த வயசுலையும் இவர் இப்படி இருக்கிறாருன்னா குதிரையை விட வேகமாக போனாதான் நம்ம அந்த விஷயத்தை தக்க வச்சுக்க முடியும். ஸோ அந்த தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அது உதயநிதி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருந்தார். ஸோ இது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களுக்கு நட்புன்னு வந்திருந்தது. அதை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் 2 பேருக்கு இடையில் நட்புலாம் கிடையாது, அவர் என்னுடைய நண்பரே கிடையாது, என்னுடைய தம்பி. ஸோ என்னுடைய தம்பியாக அரசியலை சாராமல் சொல்லலாம், ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த கோட்பாடு, கொள்கைகள் எல்லாமே முரண்பாடாக இருக்குது. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் இவர் வேறு ஒன்று உருவாக்குவாருன்னு நினச்சோம், ஆனால் சேம் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்.
ஆல்ரெடி இருந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனால் தம்பி 2500 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் எவ்வளோ கடனை வைக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எவ்வளோ கடனாக இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்களால் நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்ட்டு நிறைய பேரும் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்கள் அண்டு த்ரிஷா இவங்க 2 பேருடைய கதை பார்த்திங்கன்னா இப்போது சைலண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் ஒரு மலையாள டைரக்டர் அண்டு நடிகருமான தியான் சீனிவாசன் அவர்கள் விசிட்டர் அப்படின்னு படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஒரு பொது மேடையில் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது நவ்யா நாயரையும் அவரையும் சேர்த்து வச்சு தான் பேசுகிறாங்க. அப்போது அவர் என்ன பேசுகிறாருன்னா, மேடையில் எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை, நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ சிஎம் விஜய் அவர்கள் எங்கள் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகுறாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் நான் நினச்சேன், இன்னும் 15 வருஷத்தில் நம்மளும் சிஎம் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன்ட்டு கிண்டலாக சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த நேரத்தில் அர்ஜூஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா சங்கத்தின் சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணிகள் எல்லாம் செய்யும், மக்களுடைய மனசில் ஃபஸ்ட்டு நீங்காவது இடம் பிடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கப்புறம் சிஎம் ஆகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் தியான் அவர்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதற்கிடையில் அர்ஜுன் அவர்கள் பேசினதையும் அப்படியே பாதி பாதி போட்டுட்ருக்காங்க. ஸோ தியான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நானும் நவ்யாவும் பல வருடத்துக்கு முன்னாடியே ஒரு படத்தில் நடிக்கும் போது அப்போ என்னுடைய காதலை வெளிப்படுத்தினேன். அவங்களுக்கு வேற ஒருத்தங்க கூட திருமணமாகி கல்யாண வயசில் ஒரு பையனும் இருக்கான். இந்த நிலையில் திரும்பவும் நாங்கள் படத்தில் இணைகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் நான் சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பதவியேற்பு விழாவில் ஃபஸ்ட்டு ரோலை ஒயிட் சாரியில் நெக்லஸ்லாம் போட்டுட்டு எனக்கு ஆனந்த கண்ணீரில் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன்ட்டு நவ்யா நாயரையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசினது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு சிஎம் விஜய் அவர்களுடைய பதவி ஏற்பு விழா அப்போ நடந்தது. அதாவது த்ரிஷா அண்டு விஜய் இவங்க 2 பேருடைய காம்போல தான் இந்த ஒரு சீன் நடந்தது. ஸோ தொடர்ந்து பேச ஆரம்பித்த நவ்யா நாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் இது நடக்கும், நான் இதே மாதிரி முதல் சீட்டில் உட்காருவேன், அந்த சீட்டை நீங்கள் தான் எனக்கு பிடிச்சி கொடுக்கணுன்ற மாதிரி கிண்டலாக இவங்களும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுஸ் வராரு. சிஎம் விஜய் சார், தமிழ்நாட்டில் காலே வைக்க முடியாது போல இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்டிருந்தாரு அதே புது மேடையில். இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள். ஏன் அப்படின்னா இப்போ சிஎம் விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுல பரபரப்பாக போயிட்டுருக்காரு. இந்த நிலையில் கூட இருக்கிறவங்களே இப்படி சீண்டி விடுறது, அதுவும் பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். அண்டு பல பேரும் நீ இதுக்கப்புறம் உன்னுடைய படங்கள் தமிழில் டப்பன்லாம் வராது, அவ்வளோதான் நீ காலின்ற மாதிரி சிஎம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில் குவிச்சிட்ருக்காங்க. உண்மையாலே தியான் அவர்கள் அவங்க 2 பேரையும் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு சினாரியோ ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸாக ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ அது ரொம்பவே பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. அவர் பேசுனது சரியாக தவறான்ட்டு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை குவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இருந்தாலும் இது தவறான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போ இருக்குது. ஒரு பக்கம் ஊரே சிரிக்குது இந்த விஷயத்தை பார்த்து, இவங்க சிரித்தா என்ன தப்பு, இவங்க பேசினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.